நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, நீட்டை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க் இஸ் த கீ. அதுதான் நான் இந்த 1 இயரில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ஆப்வியஸ்லி நம்மளுக்கு டைம் இல்லைன்னு யாருமே சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுவோம். கீர்த்தி ஸ்ரீ இப்போ சொன்னது நீங்கள் எல்லாருமே பண்ணணும். என்னன்னா, ஒரு நாள் முடிஞ்சோன்னா அந்த நைட் உட்காந்து இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நான் நிறைய வேஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு பேர் டைம் ஆடிட். ஒரு நாள் காலையிலேருந்து நைட் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறது ரிட்டனாக எழுதி வச்சிங்க அப்படின்னா, எங்கெல்லாம் நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க, இன்னும் எஃபிஷியண்டாக எப்படி நம்ம டைமை யூஸ் பண்ணலாம், மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே டே பை டே அதில் ஒரு 1% இம்ப்ரூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னாலே போதும். ஸோ இந்த டைம் ஆடிட்டை கண்டிப்பாக எல்லாரும் பண்ணணும். எப்படி படிக்கணும், எப்படி எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணணும். நம்ம 10th வரைக்கும் பண்ணது இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நான் இந்த நீட் ப்ரிப்பரேஷன்றது அதை ஃபிகர் அவுட் பண்ணுறதுலாம் என்னோட 11th முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த தப்பை எல்லாரும் பண்ணாமல் கொஞ்சம் 11th ப்ராப்பராக சிஸ்டமேட்டிக்காக பண்ணால் இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல். ஸ்டாஃப் சொல்றது ப்ராப்பராக ஃபாலோ பண்ணா எப்படி இருக்கும், இல்லை நம்மளே ட்ரையல் அண்ட் எரர்ல பண்ணிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த 11th ஸ்டாண்டர்டோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? ஸ்டாஃப் சொல்கிறது அவங்க எத்தனையோ பேரை பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க அதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் அவங்க நம்மளுக்கு ஒன்று சொல்கிறது. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே இட் வில் பி பர்ஃபெக்ட். நம்மளா ஹிட் அண்ட் ட்ரையல் மெத்தடில் பண்ணால் டைம் வேஸ்ட் தான். பிக்கெஸ்ட் மோட்டிவேஷன் அப்படின்னா என்னென்னா, நம்மளோட கோலில் நம்ம கரெக்டாக இருக்கணும். அது ரொம்ப வேவரிங்காக இருக்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன கோல், என்ன தேவை அப்படின்றத நம்ம கரெக்டாக ஃபஸ்ட்டு செட் பண்ணிட்டு தான் உள்ளே வரணும். ரொம்ப ஹாஃப் மைண்டடாக டபுள் மைண்டடாக அப்படியே வந்தோன்னா அது வேலைக்கு ஆகாது, நடுவுலேயே போயிடும். நம்ம எவ்வளோ நேரம் படிக்கிறோன்றது இல்லை, 10 நிமிஷம் படித்தாலும் ஃபுல் ஃபோக்கஸ்டாக படித்தா தான் மண்டையில். எனக்கு இதில் ஒரு கோட் ஒன்று ஞாபகம் வருது. விவேகானந்தர் சொல்லியிருப்பார், வாட் யூ ஈட் இஸ் நாட் எனர்ஜி, வாட் யூ டைஜஸ்ட் இஸ் எனர்ஜி அப்படின்னு. நம்ம சாப்பிட்றது எல்லாமே நமக்கு எனர்ஜியாக கிடைக்க போகுது, என்ன டைஜஸ்ட் ஆகுதோ அதான். அதே தான் இங்கேயும். வெல்கம் டு கனா அகாடமி. என்னடா கனா அகாடமியோட பாட்காஸ்ட்னதும் இன்னைக்கு எந்த டாக்டரை கூப்பிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு வரப்போற பாட்காஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு பாட்காஸ்ட். டிஃப்ரெண்ட்னா எப்படி டிஃப்ரெண்ட் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம டாக்டர் இல்ல, சரி யார் இருக்காங்க? இன்னைக்கு வந்திருக்கிறவங்க ஆஸ்பிரண்ட்டுடைய க்ரௌடையே ரெப்ரசென்ட் பண்ணி இன்னைக்கு வந்திருக்கிறாங்க ஒருத்தவங்க. உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் இன்னைக்கு வந்திருக்க கெஸ்ட் மூலமா நம்ம கேட்டுக்கிறோம். அவங்க ஆன்சர் பண்ண நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி என்னென்னலாம் செய்யலாம், அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி எல்லாம் கிளாரிஃபை பண்ணலாம், இந்த மாதிரியான ஒரு இன்டராக்டிவ் பாட்காஸ்டா இன்னைக்கு இருக்க போகுது. அண்ட் பிஃபோர் கோயிங் இன்டு த பாட்காஸ்ட் நம்ம நம்மளோட கெஸ்ட்டை பத்தி பார்த்துடலாம். ஷீ இஸ் none other than கீர்த்தி ஸ்ரீ, ஸ்டடியிங் 12th ஸ்டாண்டர்ட். சீரியஸா 1 இயரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க நீட்காக. ஸோ அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ், அவங்களுடைய பிளான்ஸ், அவங்க என்னென்னலாம் பண்றாங்க அண்ட் அவங்களுக்கு இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கான பாட்காஸ்ட்டை நீங்க கீர்த்தி ஸ்ரீயோட பாட்காஸ்டா பார்க்க வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே, அவங்க கிட்ட நாங்க கேட்க போற கொஸ்டின்ஸ், அவங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ அவங்களோட இடத்துல, கீர்த்தியோட பிளேஸில் நீங்கள் எல்லாரும் உங்களை வச்சு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும். ஸோ அதனால் பாட்காஸ்ட்குள்ளே போகலாம். ஹாய் கீர்த்தி. ஹாய் சார். கீர்த்தி, நீங்கள் நீட் ரொம்ப சீரியஸாக 1 இயரை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த 1 இயர் உங்களோட லேர்னிங் ப்ளஸ் உங்களுடைய டெய்லி ரிச்சுவல் ப்ளஸ் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, நீட்டை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க் இஸ் த கீ. அதுதான் நான் இந்த 1 இயரில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். என்னை பற்றி சொல்லணுன்னா, நான் இத்தனை வருஷமாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு படித்த ஒரு ஆளே, அந்த மாதிரி ஒரு இதுவே எனக்கு இல்லை. ஹார்ட் ஒர்க்குன்ற ஒரு விஷயமே பெருசாக இருந்ததில்லை. பட் இதுக்கு ஹார்ட் ஒர்க் தான் மெயினாக தேவையே. ஸோ அதுக்கு we have to be consistent அண்ட் ஹார்ட் ஒர்க்கும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ நீங்கள் 10th வரைக்கும் ஹார்ட் ஒர்க்கே போட்டது இல்லை? ரொம்ப பெருசாக இல்லை, எல்லார் மாதிரி தான் எக்ஸாம் ரெடி படிச்சுட்டு அப்படியே எழுதுறேன். ஆனால் நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட பேசிகிட்டு இருந்தப்ப நீங்கள் ஹார்ட் ஒர்க்கே போடலை அப்படின்னா நல்ல மார்க் எடுத்துருவீங்களாமே லாஸ்ட் மினிட்ல படித்தாலும்? கிளாஸில் நம்ம கவனிக்கிறது எல்லாமே தான் சேர்த்து, பட் படிக்கிறது அப்படின்றது பார்த்தா அந்த லாஸ்ட் மொமெண்ட் தான். ஆனால் நீட் அப்படின்னு வரும்போது நம்ம ரொம்ப ப்ராப்பராக கன்சிஸ்டண்ட்டாக டிசிப்ளின்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஆமாம், ரொம்பவே. இந்த 1 இயர் எப்படி பண்ணீங்க? இந்த 1 இயர் ஆக்சுவலாக நான் கொஞ்சம் ரொம்ப சரியாக ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா அதான் நான் சொன்ன மாதிரி இந்த ஹார்ட் ஒர்க்குன்ற ஒரு விஷயத்துக்கு நான் அடாப்ட் ஆகவே எனக்கு 1 இயர் ஆயிடுச்சு. இப்போதான் ஆயிருக்கேனே. ஸோ இந்த அடுத்த 1 இயர் இன்னமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எஃபர்ட்ஸ் போட்டு பண்ணாதான் கிளியர் பண்ண முடியும். அப்போ 10th வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக டிசிப்ளின்டாக இல்லை அப்படின்னாலும் 11th நம்ம ஸ்டார்ட் பண்ணாலுமே போதுங்கிறீங்க? ஆமாம், மோர் தென் எனஃப். கண்டிப்பாக போதும். இப்போ சிங்க்ல வந்துட்டீங்க. ஆமாம். இந்த 12th ஸ்டாண்டர்டோட அந்த 1 இயரே போதும் நீட் கிராக் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமாம். ஓகே. ஸோ இந்த 1 இயர் இப்போ நீங்கள் டிசிப்ளினாக மாறினீங்கல்ல, இந்த 1 இயர் உங்களுடைய 1 டே எப்படி இருக்கும்?
காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்ன பண்ணுவீங்க? என்னோட ரொட்டீன் ரொம்ப சிம்பிள் தான். மார்னிங் 6:20 to 5 வரை கிளாஸஸ் இருக்கும், வித் நடுவில் மீல் பிரேக்ஸ் மாதிரி. எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? நான் ஒரு 5:45க்கு எந்திரிப்பேன், ரெடி ஆகிட்டு கிளாஸ் போகிறது. அண்ட் தென் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் முடிச்சுட்டு 6க்கு மேலே தான் வந்து செல்ஃப் ஸ்டடி ஹவர்ஸும் இருக்கும். அதாவது தியரி கிளாஸஸ் எப்படி இருக்கும்? நார்மல் டெஸ்ட் எப்போ எழுதுவீங்க? டெஸ்ட் வந்து வீக்லி ஒன்ஸ் மண்டே டெஸ்ட், அதுவும் சேம் நீட் பேட்டர்னில் அதே 720 மார்க்ஸ்க்கு ஒரு சப்ஜெக்டில் 1.5 or 2 சாப்டர்ஸ்க்கு போர்ஷன்ஸ் வச்சு எவ்ரி வீக் டெஸ்ட் இருக்கும். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கிளாஸஸ் தான் போகும்? யா, ஒன்லி கிளாஸஸ். ஏதாவது ஷார்ட் டெஸ்ட், குயிக் ரிவிஷன் அந்த மாதிரி இல்லை, லைக் வீக்லி ஒன்ஸ் வைக்கிற மார்க் டெஸ்ட் தான். தட் இஸ் மோர் தென் எனஃப். ஏன்னா இப்போ நம்ம அந்த 2 சாப்டரை நம்ம வந்து எவ்ரி வீக் நம்ம படிக்கும் போது நம்மளால் அதை நம்ம இன்னும் ஆயிடலாம். இப்போது +2ல் படித்தா மட்டும் இந்த 1 இயர் நான் படித்தா எனக்கு போதும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது இந்த லாஸ்ட் 1 இயரில் என்ன பண்ணியிருந்தீங்க, +1ல் என்ன பண்ணியிருந்தீங்க, அண்ட் ஆல்சோ +1ஓட சிலபஸ் வந்து வாட் யூ ஃபீல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை +2 வச்சே மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? சான்ஸே இல்லை. நீட்டில் வந்து ஒரு மோர் தென் ஹாஃப் வந்து 11th போர்ஷன்ஸ் ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்குது. ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு பாயிண்ட்டாக இருந்தாலும் சரி, ஓகே, 50% ஆஃப் த சிலபஸ் வந்து +2லேருந்து தான் வருது, 12th தான் வருது. என்னால் அந்த 12th சிலபஸை +1 இல்லாமல் 12th இருக்கிற அந்த 50% உங்களால் வாங்கிட முடியுமா? அதுவும் முடியாது. ஏன்னா 12th எல்லா சாப்டர்ஸோட பேஸே வந்து 11th தான். ஸோ அது நம்மளுக்கு தரவ தெரிஞ்சால் தான் 12th இன்னும் ஈஸியாகவும் இருக்கும், படிக்கவும் முடியும். ஸோ பேஸ்மெண்ட்டே 11th தான். கரெக்ட், பேஸ்மெண்ட் தான் பில்டிங் வீக்கு தான். அப்போ +1 ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். நீங்கள் சொல்கிறதுலேருந்து நான் என்ன பார்க்குறேன்னா, +2 விட +1 முக்கியம். அது கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு +2 வந்து நம்மளால் கரெக்ட் ஒழுங்காக பண்ண முடியும் அப்படின்றது. பட் நான் நிறைய ஆஸ்பிரண்ட் கிட்ட பேசின வரைக்கும் என்னென்னா, 12th ஸ்டார்ட் பண்ணுறாங்கல்ல, 12th ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து 11th எல்லாமே மறந்துடுது. ஒரு 12th மிட்வே இருக்கும்போது 11th ஸ்டாண்டர்ட் எல்லாமே மறந்துடுது அப்படிங்கிறாங்க. அப்போ அதை எப்படி கோபம் பண்ணுறது? இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான். ஏன்னா எல்லாரும் மனுஷங்க தான், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஏதாவது நம்ம லைக் நோட்ஸ் எடுத்தோ இல்லை ஏதாவது அந்த மாதிரி எப்படியாவது ஒரு வழியில் நம்ம அதை ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தால் தான் we can அதை மைண்டில் வச்சுக்க முடியும். கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணணும். ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா, நீங்கள் 12th வரும்போது 12th போர்ஷன் இப்போ கிளாஸ் பாருங்கள், மார்னிங் 6:20லேருந்து 5 o'clock வரைக்கும், திருப்பி ஈவினிங் ஸ்டடி ஆகுதுல நீங்கள் 12th தான் பார்க்க போகிறீங்க. அப்போ 11th எப்போ நீங்கள் ரிவைஸ் பண்ணுவீங்க? இதை நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் இப்போ தான் 12th ஸ்டாண்டர்ட் வந்து என்டர் ஆகுறீங்க. இப்போவே நம்ம இதை வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த 1 full year அதை நீங்கள் டேக்கிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எல்லாரும் அந்த லாஸ்ட் மினிட்ல 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறத நம்ம வந்து ஓவர் கம் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கான கொஸ்டின், எல்லாருக்கான கொஸ்டின். அதாவது வந்து டைம் மேனேஜ்மெண்ட் தான் இதோட ஆன்சர் அகெயின். ஸோ ஈக்குவலாக ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணோம். ஆப்வியஸ்லி நம்மளுக்கு டைம் இல்லைன்னு யாருமே சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுவோம். உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த 6 o'clockலேருந்து நைட் 9 o'clock வரைக்கும் ப்ரிப்பரேஷனில் இருந்தாலுமே டைம் இருக்கு. கண்டிப்பாக இருக்குது. வெரி குட். ஏன்னா நம்ம ஒரு நாளை முடிச்சுட்டு இந்த நாளில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலே நம்மளுக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும், நம்ம நிறைய வேஸ்ட் பண்ணியிருக்கலாம். அதாவது அதுக்காக ரிலாக்ஸே பண்ணக்கூடாதா அப்படின்னா ஓகே, லைக் எல்லாத்தையும் ஈக்குவலாக பிரித்து அண்ட் இந்த ஒரு 2 years தான் நம்ம வந்து எஃபர்ட் போட்டு படிக்கிறோம், நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். அண்ட் ஸோ அந்த 2 வருஷம் நம்ம பண்ணுறதை சின்சியராக பண்ணிட்டோம்னா அடுத்தது இட் வில் பி பிட் மோர் ஈஸி. கரெக்ட். பட் ஆனால் டைம் இருக்குங்கிறீங்க, ப்ராப்பராக மேனேஜ் பண்ண கண்டிப்பாக இருக்கும். அது நம்ம மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். கீர்த்தி ஸ்ரீ இப்போ சொன்னது வந்து நீங்கள் எல்லாருமே பண்ணணும். என்னன்னா, ஒரு நாள் முடிஞ்சோன்னா அந்த நைட் உட்காந்து இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நான் நிறைய வேஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு பேர் டைம் ஆடிட். ஒரு நாள் காலையிலேருந்து நைட் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறது வந்து ரிட்டனாக எழுதி வச்சிங்க அப்படின்னா, எங்கெல்லாம் நீங்கள் வந்து டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க, இன்னும் எஃபிஷியண்ட்டாக எப்படி நம்ம டைமை வந்து யூஸ் பண்ணலாம், மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே டே பை டே அதில் ஒரு 1% இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாலே போதும். ஸோ இந்த டைம் ஆடிட்டை கண்டிப்பாக எல்லாரும் பண்ணணும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே டைம் இருக்கும். ஈவன் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது 11th ஸ்டாண்டர்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குமே, அதாவது ரிவிஷன் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு கண்டிப்பாக டைம் இருக்கும். கீர்த்தி ஸ்ரீ, இப்போ நான் ஒரு சினாரியோ கேட்குறேன். என்னன்னா, நம்ம எப்போவுமே படிச்சுக்கிட்டே தான் இருப்போம். திடீர்னு டெஸ்ட் கொடுக்குறாங்கன்னா டெஸ்ட்டை போய் எழுதிடுவீங்க. ஒரு சில கொஸ்டின் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும் அந்த டெஸ்ட்டில் அப்போ நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டேன், ஆனால் அந்த ஏரியாவில் எனக்கு கான்செப்ட் கிளாரிட்டி இல்லை அப்படின்னு. திருப்பி வேறு ஏதோ ஒரு இப்போ வீக்லி டெஸ்ட்டு அந்த வீக்கே எடுத்தது நீங்கள் அந்த மாதிரி பண்ணிடுவீங்க. பட் அடுத்த வீக் டெஸ்ட் எழுதும்போது எப்படி இருக்கும்னா,
கான்செப்ட் கிளாரிட்டி இல்லாமல் நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம் ஃபர்ஸ்ட் வீக்கு. பட் செகண்ட் வீக்கில் கிளாரிட்டி இல்லாததுனால தான் நம்ம மிஸ்டேக் பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். புரியும் போது இங்கே எனக்கு மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு பிரேக் மாதிரி போட்டு திருப்பி அந்த கான்செப்ட் கிளாரிட்டியோட நம்ம எழுதணுங்கிறத நோட் பண்ணி வைப்பீங்களா? அது முக்கியங்கிறது தெரிஞ்சிடும். அதை திருப்பி நீங்கள் எப்படி அதை நோட் பண்ணி வச்சு திருப்பி ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா? கண்டிப்பா. ஏன்னா ஒரு கான்செப்ட் கிளியரா இல்லாம நம்மளால அடுத்ததுக்கு மூவ் பண்ணவே முடியாது. பண்ணாலுமே ரொம்ப கனெக்ட் இருக்காது, ரொம்ப புரிஞ்ச மாதிரி ஃபீல் ஆகாது. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் கிளாரிட்டி இருந்தால் தான் வி கேன் ப்ரொசீட். ஸோ அது ரொம்ப முக்கியம். அண்டு டெஸ்ட்டு அதுவும் இதுதான். லைக் எல்லா டெஸ்ட் முடிச்சுட்டு நம்ம பண்ண தப்பை வந்து திருப்பி பார்க்கறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா டெஸ்ட் எழுதுறதுக்கான தட்ஸ் த ஹோல் பாயிண்ட். ஸோ நம்ம என்ன தப்பு விட்ருக்கோன்றதை திருப்பி பார்த்து அதில் மேக்ஸ் டு மேக்ஸ் நிறைய கான்செப்ட் கிளாரிட்டி இல்லாததுனால வர தப்பு தான் நிறைய இருக்கும். ஸோ கான்செப்ட்ஸை கிளியர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அது இருந்தால் தான் வி கேன் ப்ரொசீட் ஃபர்தர். இப்போ நீங்கள் இந்த டெஸ்ட்டில் வந்து மிஸ்டேக் பண்ணதெல்லாம் எழுதி வைப்பேன், எங்கே கேப் இருக்குங்கிறத சொல்கிறீங்கல்ல, இதுக்கு நீங்கள் தனியாக ஒரு நோட் போட்டிருக்கீங்களா? ஆமாம், எரர் நோட். அதுக்கு பேர் எரர் நோட். ஓ சூப்பர். நாங்கள் எரர் நோட்டுங்கிற பேரில் நாங்கள் வந்து கொடுக்கல, பட் அதை நோட் பண்ண வச்சுட்டு இருக்கோம். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள், அது எப்படி இருக்கும்? இன்னும் இல்லை, நார்மலாக நம்ம எழுதுகிற நோட் புக்ஸ் தான். ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் தனியாக வச்சுக்கலாம், வாட் எவர் யுவர் விஷ். எல்லா டெஸ்ட்டுக்கு அப்புறமும் அந்த டெஸ்ட் அனாலிசிஸ்ன்றது ரொம்ப முக்கியம். என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம், எதனால இப்போ இந்த என்ன சொல்கிறது அன்அட்டெம்ப்டட் கொஷின்ஸு அதையும் பார்க்கலாம். தப்பு விட்டது எதனால தப்பு விட்டோம், அதாவது கான்செப்ட் புரியலையா, இல்லை சில்லி மிஸ்டேக்கா, கால்குலேஷன் மிஸ்டேக்கா. கால்குலேஷன் மிஸ்டேக் அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் கான்செப்ட் கிளாரிட்டி ஒன்றுமே ஐடியாவே இல்லை இந்த கொஷினை பற்றி அப்படி இப்படின்னா வி ஹேவ் டு ஒர்க் ஆன் இட். ஸோ அதை வந்து நம்ம எவ்ரி டெஸ்ட்டுக்கு அப்புறம் அதை அனலைஸ் பண்ணணும் கரெக்டாக. அப்போ தான் நம்மளால் வி கேன் இம்ப்ரூவ் அவர் செல்ஸ். ஓகே. ஸோ பசங்களாம் நோட் பண்ணிக்கோங்க, எரர் நோட் இல்லையா, எரர் நோட்னு போட்டு ஒவ்வொரு டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறமும் அதில் என்னென்ன ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்கள் வந்து ஒரு குட்டியாக ரெவ்யூ மாதிரி எழுதுங்க. எதனால் இந்த கொஸ்டினை கரெக்டாக எழுதியிருக்கீங்கிறதையும் எழுதுங்க, எதனால் இந்த கொஸ்டினில் தப்பு வந்திருக்கு, எதனால் இந்த கொஸ்டினை நம்ம அன்அட்டெம்ப்டடாக விட்டுருக்கோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அதை அடுத்த டெஸ்ட்டில் நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ண மாட்டீங்க. எங்கேயாவது கான்செப்ட்லேயே பிரச்சனை வந்தது அப்படின்னா கோ பேக் டு தட் கான்செப்ட் அண்ட் கான்செப்டை படிங்க. இல்லை கேல்குலேஷன்ஸில் தப்பு வந்திருக்கு அப்படின்னா திரும்ப போய் கேல்குலேஷன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம பேசுகிறதுலேயே வந்து நீங்கள் பேசுகிறதுல வந்து ஒரு விஷயம் கிளியராக இருக்குது. என்னன்னா என்ன டைப் ஆஃப் மிஸ்டேக் பண்ணுறோம், டைம் இல்லாமல் மிஸ்டேக் பண்ணுறோமா. இப்போ ஒரு சில நேரத்தில் வந்து கொஸ்டினை ரீட் பண்ணவே முடியாது, லென்த்தி பேப்பராக இருக்கும். இப்போ இந்த 2025 நீட் மாதிரி லென்த்தி பேப்பரில் மிஸ்டேக் பண்ணலாம், இல்லை கேல்குலேஷனில் மிஸ்டேக் பண்ணலாம், இல்லை கான்செப்ஷுவல் கிளாரிட்டியில் மிஸ்டேக் பண்ணலாம். ரைட். டைம் மேனேஜ்மெண்ட்டில் வந்து நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ண முடியாமல் போயிருக்கலாம். ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு மட்டும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க ஒரு சப்ஜெக்ட்டுக்கு, இன்னொரு இதில் வந்து விட்டுருக்கலாம். இல்லை நல்லா வந்து எழுதியிருப்பீங்க, ஆனால் நெகட்டிவ் மார்க்ஸில் வந்து நீங்கள் எடுத்துருக்கிற மார்க் எல்லாம் போயிருக்கும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றையும் கிளாஸிஃபை பண்ணுவீங்களா? ஒவ்வொரு டெஸ்ட்டையும் இதில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், இந்த கேட்டகிரியெல்லாம் நான் எதில் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நோட் பண்ணுவீங்களா? அதை எப்படி சரி பண்ணுவீங்க உங்களோட ப்ரிப்பரேஷன்? இது ஒரு டெய்லி ஆக்டிவிட்டியாக இருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் வீக்லியாக நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்கல்ல அதில் இருக்கணுங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ இதை நீங்கள் எப்படி கோப்பப் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக ரொம்ப ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா நான் இதை ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டேன். ஆனால் நல்லவேளை உங்களுக்கு 12th ஸ்டார்ட் பண்ணும்போதே அது தெரிஞ்சிச்சு. ஆனால் அது வந்து அதான் இப்போ இந்த 11th ஃபுல்லாகவே என்ன பண்ணணும் அப்படின்றத நான் வந்து கற்றுட்டேனே ஒழிய பெருசாக என்னால் படிப்பில் ஒன்றும் பெருசாக என்னால் இது பண்ண முடியல. கீர்த்தி இப்படி சொல்கிறாங்கல்ல, அதை நீங்கள் எல்லாரும் நம்பிடாதீங்க. கீர்த்தி வந்து ரோபோ மாதிரி பார்த்துட்டே ஸ்கேன் பண்ணிட்டே போய் நல்ல மார்க் எடுக்கிறாள். ஸோ அவங்க சொல்கிறது வேற, நீங்கள் எல்லாருமே அவங்களோட இந்த விஷயத்தில் ரிலேட் பண்ண வேணாம். ஸோ அப்படிதானே? ஆமாம் கண்டிப்பாக. 11th அதாவது நான் வந்து அந்த எப்படி படிக்கணும், எப்படி எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணணும், நம்ம 10th வரைக்கும் பண்ணது வந்து இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நான் இந்த நீட் ப்ரிப்பரேஷன்றது வந்து அதை ஃபிகர் அவுட் பண்ணுறதுலாம் என்னோட 11th முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த தப்பை எல்லாரும் பண்ணாமல் கொஞ்சம் 11th ப்ராப்பராக சிஸ்டமேட்டிக்காக பண்ணால் இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல். அண்ட் இந்த எரர் விஷயம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அது கண்டிப்பாக ப்ராப்பராக எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ணி நம்ம பண்ணுறது நம்மளுக்கு இன்னும் நல்லது தான். இட் வில் ஹெல்ப் அஸ். ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ கீர்த்தி கேட்ட கொஸ்டின் உங்கள் எல்லாருக்கானது தான்.
நம்ம கனா அகாடமியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய டெஸ்ட் போர்ட்டல் இருக்கு. நம்ம டெஸ்ட் போர்ட்டலில் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கான்செப்சுவல் கிளாரிட்டி, டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் கால்குலேஷனில் மிஸ்டேக் பண்ணுறீங்களா, இது எல்லாத்தையுமே செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ தட் ஒரு டெஸ்ட்டோடைய ரிப்போர்ட்டை நீங்கள் பார்க்கும்போதே நீங்கள் எங்கே லேக் ஆகுறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ ஒரு 50% வந்து நம்மளுடைய அந்த டெஸ்ட் போர்ட்டலே வந்து சரி பண்ணிடும். பட் இன்னும் நிறைய பேருக்கு வந்து பர்சனல் அட்டென்ஷன் தேவைப்படும். முக்கியமாக கனா அகாடமியில் வந்து ரிப்பீட்டர்ஸ் நிறைய பேர் படிக்கிறாங்க. ஒரு நீட் ரிப்பீட் பண்ணுற ஸ்டூடெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பர்சனல் அட்டென்ஷன் வேணும். நம்மளுடைய டெஸ்ட் போர்ட்டல் ஒரு 50% கொடுத்தாலும் ஒரு மென்டர் ப்ராப்பராக அவங்க எங்கே லேக் ஆகுறாங்க, அவங்க எப்படி அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நவ் அண்ட் தென் அப்பப்போ அவங்க சொல்லிகிட்டே இருக்கும்போது ஆப்வியஸ்லி 600+ஓ 650+ஓ வந்து இட் இஸ் அ கேக் வாக் ஃபார் தம். அதை கனா அகாடமியில் ரொம்ப ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் 1 இயர் ஃபுல்லாக கீர்த்தி வந்து இதை அனலைஸ் பண்ணி இதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணுறதுக்கே எனக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பசங்களா உங்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் அந்த பிளாட்ஃபார்மை செட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணால் மட்டும் போதும், நீங்கள் வந்தால் மட்டும் போதும், மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி தான் we have planned everything for you. கீர்த்தி, உங்களுடைய அந்த டெய்லி ரிச்சுவல் எல்லாம் இப்போ ஓரளவு பேசணும். ஸோ நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன்லேயே தான் இருக்கீங்க. எதர் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை வீக்லி டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க. ஃபைன். இப்போ நிறைய பசங்களை நான் பார்த்துருக்கேன். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது பயங்கர எந்துவாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா கொஞ்சம் போக எங்கே இருக்காங்க அப்படின்னே தெரியாமல் ஆயிரும். அந்த எந்துவும் குறைஞ்சிரும். ரைட். நான் ரொம்ப பிளெயினாக கேட்குறேன். கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, படிக்கிறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க. இந்த விஷயத்தை வந்து கான்ஃபிடென்ஸோட நம்ம ஒரு 2 இயர் பண்ணுறோம். 2 இயர் பண்ணிடுறோம். நடுவில் வந்து நம்ம வந்து பயந்துட்டோ இல்லை வேற ஏதாவது ஒரு ரீசன்னாலேயோ இந்த சிஸ்டம்லேருந்து வெளியே போயிடாம 2 இயர்ஸ் ப்ராப்பராக பண்ணாலே ரிசல்ட் எப்படி இருக்கும்? என்ன ஒரு ஆஸ்பிரண்ட்டாக நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? பயமே கிடையாது. 2 இயர்ஸ் ஒரு ரிச்சுவல் மாதிரி ப்ராப்பராக ஃபாலோ மட்டும் பண்ணிட்டீங்க. அது மார்க் வர்றதுலலாம் வந்து 100% வர்றதில்ல. பரவாயில்ல, எனக்கு 100% வர்றதில்ல, ஆனால் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ ரிசல்ட் எப்படி இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? உங்களோட சீனியர்ஸை பார்த்துருப்பீங்க நிறைய பேர். அவங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணவங்க இப்போ எப்படி இருக்காங்க? கண்டிப்பாக they வெரி சக்ஸஸ்ஃபுல். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. என்ன பண்ணாலும் நம்ம வந்து அதை கரெக்டாக ஒரு ஃபாலோ பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியான ரிசல்ட்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இதில் இன்னொன்றும் நான் பார்க்குறேன். என்னென்னா ஒவ்வொரு டைமும் வந்து வேற ஸ்ட்ராட்டஜி பண்ணுறேன், நான் இப்போ இப்படி படிக்க போகிறேன், நான் இப்போ அப்படி படிக்க போகிறேன் அப்படின்னு இல்லாமல் இது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நிறைய வந்து நடக்கிறது. ஸ்டாஃப் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஸ்டாஃப் சொல்கிறது வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணால் எப்படி இருக்கும், இல்லை நம்மளே வந்து ட்ரையல் அண்ட் எரர்ல பண்ணிகிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த 11th ஸ்டாண்டர்டோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? ஆக்சுவலாக வந்து ஸ்டாஃப் சொல்கிறது வந்து அவங்க எத்தனையோ பேரை பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க வந்து அதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் அவங்க நம்மளுக்கு ஒன்று சொல்கிறதே. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே இட் வில் பி பர்ஃபெக்ட். நம்மளா ஹிட் அண்ட் ட்ரையல் மெத்தடில் பண்ணால் டைம் வேஸ்ட் தான். பட் அதாவது எல்லாமே தெரியும் நமக்கு, இருந்தாலும் எப்பயாவது இல்லை இது வேணாம் நம்ம இப்படி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தோணியிருக்கா? கண்டிப்பாக தோணும். ஐ மீன் ஓகே ஃபைன், ஒன்ஸ் இன் வைல் பரவாயில்ல தான், பட் மோஸ்ட்டாக ஸ்டாஃப் சொல்கிறதே ஃபாலோ பண்ணிட்டா பெட்டர் தான். ஸோ ஒரு தடவை போயிட்டு பண்ணி பார்த்துட்டு ஐயோ நம்ம அதே பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அப்படி தான் முடியும். அண்ட் இது வந்து ஆல்ரெடி 1 இயர் உங்களோட ப்ரிப்ரேஷன் முடிஞ்சிச்சு, இன்னும் 1 இயர் பண்ண போகிறீங்க. ஸோ 2 இயர்ஸ் அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்ம். இந்த லாங் டேர்மில் வந்து நிறைய நாள் வந்து நமக்கு ஒரு மாதிரி டவுனாக என்னடா இது விட்டுறலாமா பேசாமல் அப்படியெல்லாம் தோணும். இந்த 1 இயரில் கண்டிப்பாக உங்களுக்கு தோணியிருக்கும். அதையும் தாண்டி நீங்கள் எப்படி வந்தீங்க, அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அது வந்து பிக்கெஸ்ட் மோட்டிவேஷன் அப்படின்னா என்னென்னா நம்மளோட கோலில் நம்ம கரெக்டாக இருக்கணும். அது வந்து ரொம்ப வேவரிங்காக இருக்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன கோல், என்ன தேவை அப்படின்றத நம்ம கரெக்டாக ஃபஸ்ட்டு செட் பண்ணிட்டு தான் அது உள்ளே வரணும். ரொம்ப ஹாஃப் மைண்டடாக டபுள் மைண்டடாக அப்படியே வந்தோன்னா அது வேலைக்கு ஆகாது, நடுவுலே போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு கோல் என்னவோ எய்ம் என்னவோ அதை ப்ராப்பராக செட் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன தேவை அதை என்னன்னு நம்ம வேணுமா வேணாமா அதை நீட் வேணுன்றது வெறும் சீட்டு வேணுமா, இல்லை கவர்மெண்ட் சீட் வேணுமா, ஃப்ரீ சீட் வேணுமா, எல்லாமே இருக்குது. அதை வந்து ப்ராப்பராக மைண்டில் செட் பண்ணிட்டு ஃபிக்ஸ்டாக ஸ்டெடியாக உள்ளே இறங்கினா மட்டும்தான் யூ கேன் சக்சீட். ரொம்ப டபுள் மைண்டடாக இருந்தால் இட் ஒன்ட் ஒர்க் அவுட். அண்ட் ஹவ் யூ கீப் யூ மோட்டிவேட்டட்? மோட்டிவேஷன்னு வரும்போது எப்போ பார்த்தாலும் நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தால் அதுவும் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ நம்மளை அப்பப்போ மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு எனி ஸ்போர்ட்ஸோ நம்மளுக்கு பிடிச்ச வர ஸ்போர்ட்ஸோ நம்ம யூஸ்வலாக விளையாடுறது அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் இருக்கா? ஸ்போர்ட்ஸ் லைக் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் தான், எல்லாத்துக்குமே டைம் இருக்கும். ஆனால்
நம்ம அதை எப்படி பிரிக்கிறோம், நம்ம எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணுறோன்றதுலாம் இருக்குது. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், டைம் மேனேஜ்மெண்ட். பட் எல்லாத்துக்குமே டைம் இருக்கும், அதை நம்ம ப்ராப்பராக சார்ட் அவுட் பண்ணி நம்ம தான் அதை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதோ தட் வில் கொஞ்சம் நம்மளை சில்லாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அண்டு அது போக கொஞ்சம் மைண்ட் ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி எல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு மெடிடேஷன் ஆர் சாண்டிங் அந்த மாதிரி என்னன்னாலும் நம்ம பண்ணலாம். அதுவும் ரொம்ப முக்கியமானது தான். அண்டு லைவாக இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு ஃபியூ டேஸ் பேக் நான் வந்து சும்மா ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது கனா அகாடமி அவங்களோட ஆர்த்தி ஹரிஷ் அவங்களோட பாட்காஸ்ட் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் டாக்ஸு அந்த மாதிரி கேட்குறதும் இட் வில் கீப் யூ வெரி மோட்டிவேட்டட். ஸோ அந்த அவங்களோட பாட்காஸ்ட்டு ரொம்ப லைக் மோட்டிவேட்டடாக ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. நீங்கள் கனா அகாடமியில் வந்து வெறும் கான்செப்ஷுவல் வீடியோஸ் அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் நிறையா டாக்டர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து பாட்காஸ்ட்லாம் பண்ணுறீங்க. அதுவுமே ரொம்ப ஒரு மோட்டிவேட்டிங்கான விஷயம் தான். ஆஸ் ஸ்டூடெண்ட்ஸாக நாங்கள் பார்க்கும்போது ஓகே, லைக் இவ்வளோ பெரிய ஒரு டாக்டர் கைனகாலஜிஸ்ட் அவங்க வந்து மார்னிங் டு நைட் வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணி ஸ்போர்ட்ஸ்லேயும் நல்லா எக்ஸல் ஆகி இவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அங்கே இருக்கும்போது நம்ம பண்ணுறதுலாம் ஒரு விஷயமே இல்லாத மாதிரி தான் தோணுது. ஸோ அது வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி நிறைய ஆர்த்தி ஹரிஷ் அவங்கள மாதிரி நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான டாக்டர்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக மோட்டிவேஷனாக ஃபீல் ஆகுது. ஸோ இவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம பண்ணுறது ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி தான் தோணுது. ஸோ அந்த மாதிரி அவங்கள மைண்டில் வச்சுட்டு நம்ம இன்னும் ஹாப்பியாக நம்ம பண்ணுற விஷயத்த பண்ணால் இட் வில் பி குட். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் கார்டியோ தான் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் நினைக்கிறேன். ஆமாம், ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் கார்டியாலஜிஸ்ட் ஆயிடுவீங்க. டாக்டர் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி பாட்காஸ்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ பசங்களா, கீர்த்தி எப்படி அவங்கள வந்து மோட்டிவேட்டடாக வச்சுக்கிறதுக்கு கனா அகாடமி ஹெல்ப் பண்ணுச்சோ, அதே மாதிரி உங்கள் எல்லாரையுமே மோட்டிவேட்டடாக வச்சுக்கிறதுக்கு கனா அகாடமியோட டாக்டர் சீரீஸ் பாட்காஸ்ட் இன்னும் நிறைய டாக்டர்ஸ் வச்சு நிறைய ஸ்பெஷலிஸ்ட் வச்சு வரப்போகுது. ஸோ நீங்கள் எல்லாம் பார்த்து நீங்கள் எப்பயுமே மோட்டிவேட்டடாகவே இருங்க. உங்களுக்கு எப்போல்லாம் டவுன் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் கனா அகாடமியோட சேனல் போங்க, அவங்களுடைய பாட்காஸ்ட் எல்லாமே பாருங்கள். வில் ஃபீல் மோட்டிவேட்டட் ஆல்வேஸ். ஓகே, இப்போது ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பற்றி நம்ம பேசலாம். உங்களுக்கு வந்து வாட் யூ ஃபீல், என்சிஆர்டி புக்ஸ் வந்து முக்கியம் அப்படின்னு பார்க்குறீங்களா, இல்லை இன்ஸ்டிடியூஷன்ஸில் கொடுக்குற மாதிரி கன்சைஸ் மெட்டீரியல்ஸ் நிறைய பெரிய பெரிய புக்ஸ் அதெல்லாம் கொடுக்குறாங்களே அது முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? கண்டிப்பாக வந்து என்சிஆர்டி புக்ஸ் தான் வந்து முக்கியம், அதுதான் பேஸே. ஸோ என்சிஆர்டியில் இருக்கிறது அப்படியே லைன் பை லைன் வந்து கொஷின்ஸ் காப்பி பேஸ்ட்டாக தான் வரும் ஒரு 50% கிட்ட நீட் எக்ஸாம்ஸில். ஸோ என்சிஆர்டி ரொம்ப முக்கியம். இந்த மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸில் கொடுக்குற மெட்டீரியல் புக்ஸு அதெல்லாம் வந்துட்டு அதை ஒரு சப்போர்ட் மெட்டீரியலாக கொஷின்ஸ்க்காக எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸு அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்சிஆர்டி தான் முக்கியம். ஓகே, என்சிஆர்டி வந்து பேஸ் லைன் மாதிரி நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் வந்து மற்ற புக்ஸ்லேருந்து பார்த்துக்கலான்னு சொல்லுவீங்க. கனா அகாடமியில் நாங்கள் அதுதான் பண்ணுறோம். அதாவது இப்போ என்சிஆர்டியில் வந்து ஃபுல் கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்துடும். ஆனால் நம்மளோட மெட்டீரியலில் வந்து அதை ஃபுல்லாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கான்செப்ட்ஸ் தனியாக அண்ட் அதோடைய ஜிஸ்ட் தனியாக அண்ட் ஜிஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து அசர்ஷன் ரீசன் கொஷின்ஸ் தனியாக, மேட்ச் ஃபாலோயிங் கொஷின்ஸ் தனியாக, இந்த மாதிரி வெரைட்டியாக பண்ணும்போது நீங்கள் கான்செப்டெல்லாம் என்சிஆர்டியில் கிளியர் ஆகிடுவீங்க. அதை வச்சு தான் நாங்கள் டீச்சும் பண்ணுவோம். அண்ட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தோணும் இதெல்லாம் தனித்தனியாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து சப்போர்ட்டிங் மெட்டீரியலாக கனாவோட மெட்டீரியல் இருக்குது. எத்தனை மெட்டீரியல் மேம் கொடுக்குறோம் நம்ம? 60 புக்ஸ். 60 கொடுக்குறோமா? 60 கொடுக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 20 புக்ஸ் வரும். 60 பார்த்து பயப்பட வேணாம், எல்லாம் சின்ன சின்ன புக் தான். சின்ன சின்ன புக்குங்கிறத விட அது உள்ள நிறைய கொஸ்டின்ஸ் ஃபார் ப்ராக்டிசஸ் இருக்குது, அதுதான் முக்கியம். ஏன்னா நம்ம படிக்கிறத விட ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இல்லையா? நீங்கள் சொல்லுங்களேன், ப்ராக்டிஸ் எவ்வளோ முக்கியங்கிறது கீர்த்தி சொல்லுவாங்க. படிக்கிறது ஒரு 20%னா ப்ராக்டிஸ் தான் இட் மேக்ஸ் அப் த ரிமைனிங் 80. ஸோ வந்து படிச்சுக்கிட்டே இருந்தாலும் அது ரொம்ப ஹெல்ப் பண்ணாது. அது நம்ம படித்ததை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு இன்னும் நல்லா மண்டையில் போய் உட்காரும். ஸோ பசங்களா, டெஸ்ட் வைக்கும்போது கரெக்டாக வந்து எழுதிருங்க. நிறைய பேர் டெஸ்ட்டு எழுதுறது வேஸ்ட் ஆஃப் டைம்னு நினைக்கிறீங்க. டெஸ்ட்டு எழுதுறது வேஸ்ட் ஆஃப் டைம் கிடையாது அப்படிங்கிறத கீர்த்தி சொல்லுவாங்க. அண்ட் டெஸ்ட் எழுதுகிற நேரத்தில் நான் இன்னொரு டாபிக் படிப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது எப்படி ஒர்க் ஆகுது கீர்த்திக்கு அப்படின்னு நம்ம கீர்த்திட்ட கேட்போம். அது ஒரு பிக்கஸ்ட் மிஸ்கன்செப்ஷனை நான் பார்க்குறேன். அந்த டெஸ்ட் எழுதுற டைம்லையுமே நான் போய் இன்னொரு டாபிக் படிப்பேன் அப்படின்னு படிச்சிடுறேன், லாஸ்ட் வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கேன். ஸோ அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க கீர்த்தி? டெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான். ஏன்னா இப்போ நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு தோணும் ஓகே நம்ம எல்லாம் படிச்சிட்டோம், நம்மளுக்கு தெரியுதுன்னு.
ஆனால் அது வந்து ஒரு கொஷின்ஸாக அதை டெஸ்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு உண்மையாகவே இது தெரியுமா தெரியாதானே நம்மளுக்கு அப்போ தான் தெரிய வரும். ரெட்ரீவ் பண்ண முடியுதா இல்லை நமக்கு படிச்சது retrieve பண்ண ஞாபகம் வருதா, அதெல்லாம் வந்து ஒரு டெஸ்ட்டுன்னு ஒன்று வைக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து அதெல்லாம் தெரிய வரும். ஸோ டெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். நான் ஒரு சினாரியோ கேட்குறேன், அது நடந்திருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க, ஒரு கான்செப்ட், அந்த கான்செப்ட் வந்து ஞாபகம் வரல. ஸோ போய் என்ன பண்ணுறீங்க, திருப்பி அதை பார்த்து வச்சிடுறீங்க, ஓகே இதுதானே எனக்கு ஞாபகம் வரல அப்படின்னு. செகண்ட் டைம் டெஸ்ட் எழுதும்போது மைண்ட் அப்படியே போகும், ஐயோ போன தடவை நம்ம இதை வந்து விட்டுட்டோமே படிக்கலையே அப்படின்னு. அப்புறம் திருப்பி நம்ம புக்கில் போய் பார்த்து இதுதானே இருந்துச்சு அப்படின்னு வந்து அதை ஹிட் பண்ணி அதுக்கப்புறம் எழுதியிருப்போம். இது சட்டிலாக மைண்ட்குள்ளே நடக்கிறது. நான் அதை உங்ககிட்ட கேட்குறேன், இப்படி நடந்திருக்கலாம்? ஆமாம், கண்டிப்பாக நிறைய தடவை நடந்திருக்கு. அப்போ அந்த திருப்பி போய் நம்ம எடுத்து பார்த்தப்ப அந்த அந்த ஃபீல் எப்படி இருக்கும் திருப்பி எக்ஸாம் எழுதும்போது? நல்ல வேளை நம்ம பார்த்தோம். ஆமாம் ஆமாம், அப்பாடா நல்ல வேளை நம்ம பார்த்தோம், இல்லைன்னா இது தெரியாமல் போயிருக்கோன்றோம். இது ஏன் நடக்குதுன்னா, நம்ம ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது ஒரு ஒரு 50 to 60% இல்லை 70% கான்சன்ட்ரேஷனோட தான் நம்ம படிச்சிருப்போம். ஸ்பெசிஃபிக்காக ஒரு டாப்பிக்கில் நமக்கு மறக்குது, அந்த கொஸ்டினுக்கு நமக்கு தெரியலங்கும் போது திரும்ப புக்கை போய் பார்க்கும்போது 100% ஃபோக்கஸோட கான்சன்ட்ரேஷனோட அந்த கொஸ்டின் நம்ம பார்ப்போம், அந்த கான்செப்ட் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபுல்லாக நம்ம மைண்டில் ஏறிடும், அதுக்கப்புறம் அது நமக்கு மறக்கவே மறக்காது. இதுக்கு தான் கனா அகாடமியில் நம்ம ஒன்று வச்சுருக்கோம். கனா அகாடமியில் என்ன பண்ணுவோம்னா, ஒரே கான்செப்ட் வந்து 5 times நீங்கள் வந்து அதை கம் அக்ராஸ் பண்ணியே பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து டெய்லி டெஸ்ட் எழுதுவீங்க, அதில் ஒரு 20% வந்து மைண்டில் ரெஜிஸ்டர் ஆயிரும். அண்ட் வீக்லி டெஸ்ட் எழுதுவீங்க, அதில் ஒரு 20%, ஸோ 40% வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுது. தேர்ட் டைம் பை வீக்லி எழுதுவீங்க, அப்போ 60%. மந்த்லி எழுதும்போது வந்து 80%, இன்னொரு 20 ஆட் ஆயிடுது. அண்ட் ஃபைனலி மார்க் டெஸ்ட் பண்ணும்போது 100%. ஸோ ஒரே கான்செப்டை வந்து நீங்கள் 5 தடவை பண்ணும்போது அந்த இந்த சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகி எக்ஸாமில் நீங்கள் போய் எழுதும்போது வந்து உங்களுக்கு எதுவுமே புதுசாக இருக்காது. ஸோ அதை தான் நாங்கள் கனா அகாடமியில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஆல்சோ கனா அகாடமியில் நம்மளோட போர்ட்டல் டெஸ்ட் இருக்குது. போர்ட்டல் டெஸ்ட்டில் எப்படின்னா, நீங்கள் வந்து எத்தனை தடவை வேணாலும் ஒரே டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ணலாம். ஸோ ஒரு தடவை டெஸ்ட் எழுதும்போது ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு புரியலை, தெரியல அப்படின்னா திரும்ப நீங்கள் போய் அந்த ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸை மட்டும் பார்த்துட்டு எகைன் நீங்கள் வந்து ஒரு தடவை டெஸ்ட் எழுதலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட நீங்கள் அந்த கொஸ்டின்ஸை பார்த்துருப்பீங்க, திரும்ப அதை கனா அகாடமியில் டெஸ்ட் எழுதியிருப்பீங்க போர்ட்டலில். அதே மாதிரியான கொஸ்டின், அதே கொஸ்டினில் அதே மாதிரியான கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாமில் வரும்போது நம்ம அன்றைக்கே பார்த்துட்டோம்ப்பா, திரும்பவும் டெஸ்ட் எழுதிட்டோம்ப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணும். கீர்த்தி சொன்ன மாதிரி அப்பாடா நல்ல வேளை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க போர்ட்டல் டெஸ்ட்டு. அண்ட் இன்னொரு விஷயம் நான் பசங்க கிட்ட பார்த்தேன், என்னென்னா நைட் ரொம்ப நேரம் கண் முழிச்சு படித்தோம், இல்லைனா எப்போ பார்த்தாலும் புக் வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய படிச்சுட்டதா ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் தூக்கம் கூட வராது, ஏன்னா தூங்குனா அதை ஒரு டைம் வேஸ்ட்டாக அப்படி ஃபீல் பண்ணுவாங்க. உங்களுடைய ஸ்லீப் வேக் சைக்கிள் எப்படி இருக்கும் அண்ட் நீங்கள் எப்படி அதை மேனேஜ் பண்ணுறீங்க, அண்ட் அதில் நீங்கள் என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறீங்க, அது உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து ஸ்லீப் சைக்கிள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து பர்சனலாக எனக்கு நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, ஓகே நம்ம வந்து நைட்டு கொஞ்சம் கண் முழிச்சு படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 2 முறை எக்ஸ்ட்ரா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 12 வரைக்கும்லாம் படிச்சுட்டு அப்புறம் படுத்துட்டு திருப்பி 5:45 எழுந்துச்சிட்டு, அது வந்து என்ன ஆயிருது, எனக்கு கிளாஸில் தூக்கம் வருது, என்னால் கவனிக்க முடியல. ஸோ அகெயின் கிளாஸ் மிஸ் பண்ணுற மாதிரி ஆகுது. நெக்ஸ்ட் டே ஸ்பாயில் ஆயிடுது. நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் ஆயிரும். நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 2 மணி நேரம் படிக்கிறோன்றதை நினச்சிட்டு அடுத்த நாள் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ தட் இஸ் நாட் எஃபிஷியன்ட். நம்ம வந்து ப்ராப்பராக தூங்கி எழுந்திரிச்சாலே, காலையில் இருக்கிற டைமில் படித்தாலே ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ப்ரொடக்டிவாக அதை யூஸ் பண்ணலாம். ஸோ அதுவே ரொம்ப போதுமானது. அப்போ நம்ம அந்த யூட்டிலைஸ் பண்ணுற டைமை வந்து கான்சென்ட்ரேட்டடாக பண்ணாலே போதும், ப்ராப்பராக கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணாலே போதும். நம்ம அதே தான், நம்ம எவ்வளோ நேரம் படிக்கிறோன்றது இல்லை, 10 நிமிஷம் படித்தாலும் ஃபுல் ஃபோக்கஸ்டாக படித்தாதான் மண்டையில். இது ஆர்த்தி ஹரிஷ் மேமும் சொல்லியிருந்தாங்கல்ல. ஆமாம், ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லு புக் வச்சுட்டு. கண்டிப்பாக எனக்கு இதில் வந்து ஒரு கோட் ஒன்று ஞாபகம் வருது. விவேகானந்தர் சொல்லியிருப்பார், வாட் யூ ஈட் இஸ் நாட் எனர்ஜி, வாட் யூ டைஜஸ்ட் இஸ் எனர்ஜி அப்படின்னு. நம்ம சாப்பிட்றது எல்லாமே நமக்கு எனர்ஜியாக கிடைக்க போகிறது கிடையாது, என்ன டைஜஸ்ட் ஆகுதோ அதான். அதே தான் இங்கேயும். நீங்கள் புக்கை திறந்து வச்சுட்டே உட்காந்துருக்கீங்கன்றதுனால இட் இஸ் நாட் தட் நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. 10 நிமிஷம் படித்தாலும் கான்சன்ட்ரேஷனோட ஃபோக்கஸோடு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு மெமரைஸ் ஆகும். அதுதான் வந்து கீர்த்தியும் சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம டாக்டர் ஆர்த்தி ஹரிஷ் மேமும் நமக்கு சொல்லியிருந்தாங்க. இப்போ போர்டு எக்ஸாம் எழுத போகிறீங்க அண்ட் நீட் எழுத போகிறீங்க. ஸோ இப்போ இந்த போர்டு எக்ஸாமையும் நீட்டையும் நம்ம எப்படி ஒன்றா வந்து ஹேண்டில் பண்ணுறது? போர்டு எக்ஸாமுக்கு படித்தா நீட்டோட அப்ரோச் மிஸ் ஆகுதுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க.
நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படித்தா நான் அப்ஜெக்டிவ் மாதிரியே தான் படிக்கிறேன், என்னுடைய போர்டு எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணலை அப்படிங்கிற ஒரு ஃபியர் இருக்குது. இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? அதாவது பர்சனலாக நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? எனக்கு பர்சனலாக வந்து ஒரே கோல் தான், நீட்டில் 650+ எடுக்கணும், கவர்மெண்ட் சீட் எடுக்கணும். ஸோ நான் வந்து பெருசாக போர்ட்ஸ் வந்து பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன். பட் அது வந்து என் மேலே ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்காது. ஏன்னா இப்போ நம்ம நீட்டை வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிச்சிட்டாலே போர்டு எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவே கிளியர் பண்ணிடலாம். அந்த பேட்டர்ன் மட்டும்தான் மாறிமே ஒழிய கண்டென்ட் எல்லாம் சேம் தான். ஸோ நம்மளுக்கு நீட்டுக்கு ஒழுங்காக படிச்சிட்டாலே அந்த போர்டோட கண்டென்ட்ஸ் நமக்கு தெரியும். அதுக்கு போர்டு எக்ஸாம்ஸ்க்கு ஒரு 2-3 months முன்னாடியே எடுத்து வேறு ஃபார்மேட்டில் அதே கண்டென்ட்டை மாற்றி படிக்கிறது தான். ஸோ அந்த பேலன்ஸ் தான் இருக்கணும். பெருசாக ரொம்ப போர்டை ஃபோக்கஸ் பண்ணால் நீட்டு போயிடும். ஏன்னா நீட்டுன்றது வந்து ரொம்ப ஒரு கான்செப்ஷுவல் கிளாரிட்டியோட ரொம்ப போர்டு எக்ஸாம்னா சப்ஜெக்டிவ் தானே, நமக்கு அதை அடிச்சு விடுறது நம்மளுக்கு மார்க் வந்துடும். பட் நீட்டில் அப்படி பண்ண முடியாது. கான்செப்ஷுவல் கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். அதை நீட்டில் ஒழுங்காக படிச்சிட்டாலே போர்டு எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா சேம் கண்டென்ட்டு அதை மாற்றி எழுதுறது தான் வந்து ஒரு விஷயம். அது நம்ம லாஸ்ட் மினிட்ல பண்ணால் கூட நம்மளால. ஏன்னா இந்த மிஸ்கன்செப்ஷன் நிறைய பேருக்கு இருக்குது. நாங்கள் லாஸ்ட் 13 years காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்துகிட்டு இருக்கிறப்ப சிவில் இன்ஜினியரிங் டீச் பண்ணிடுவோம். இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, சார் இது ISRO எக்ஸாம், இது கேட் எக்ஸாம் அப்படின்னு. பட் அந்த சிவில் இன்ஜினியரிங்கே நீங்கள் கான்செப்ஷுவல் கிளாரிட்டியோட படிச்சிட்டிங்கன்னா அது அந்தந்த எக்ஸாம், இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல போர்டு எக்ஸாமுக்கு மாற்றிக்கலான்னு, அந்த மாதிரி அந்தந்த எக்ஸாமுக்கு ஒரு 1 month முன்னாடி அதுக்கு டியூன் பண்ணிட்டாலே போதும். அப்போ அந்த ஃபைன் டியூனிங் மட்டும்தான் தேவை. ஆட்டோமேட்டிக்காக போர்டு எக்ஸாம் நம்ம நல்லாவே பண்ணிடலாம். ஸோ டெஸ்ட் எழுதும்போது நீங்கள் என்ன ஆர்டர் ஃபாலோ பண்ணுவீங்க? எந்த சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு பண்ணுவீங்க? அண்ட் ஆல்சோ எதுக்கு எவ்வளோ டைம் நீங்கள் வந்து அலாட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஐடியலாக எப்படின்னா ஃபஸ்ட்டு பயாலஜி, ஆப்வியஸ்லி, பாட்னி, ஜுவாலஜி, அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, அண்ட் தென் கடைசியாக ஃபிசிக்ஸ். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாட்னி. ஸோ நம்ம ரேங்கிங் சிஸ்டம் பார்த்தாலுமே இப்போ 2 பேரும் ஒரே மார்க் வாங்கினா பாட்னியில் யார் ஜாஸ்தி வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ரேங்க் வரும். ப்ரிஃபரன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பாட்னி முடிக்கணும், பயாலஜி, அதுக்கப்புறமா வந்துட்டு கெமிஸ்ட்ரி அண்ட் தென் ஃபிசிக்ஸ். டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பயாலஜிக்கு 40, மேக்ஸ் டு மேக்ஸ் 45 minutes. ரிமைனிங் வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு எவ்வளோ கொடுக்கலாம், ஃபிசிக்ஸ்க்கு எவ்வளோ கொடுக்கலாம்? ஏன்னா ஃபிசிக்ஸை தான் எல்லாருமே டஃப்பாக ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ இதை நான் ரொம்ப ப்ரிசைஸாக நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு க்ளவுடடாக இருக்குன்னா அதை இப்போவே நீங்கள் ஒரு கிளாரிட்டியோட அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறேன். கெமிஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது ஃபிசிக்ஸ்க்கு தான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக டைம் எடுக்கும். ஸோ இப்போ நம்ம பயாலஜி ஒரு 40 minutes முடிச்சிட்டோன்னா ரிமைனிங் 2 hours 20 minutes இருக்கும். அதில் வந்து ஒரு 1 hour நீங்கள் கெமிஸ்ட்ரிக்கு தரலாம். ரிமைனிங் ஒரு 1.25 மணி நேரம் அது வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ்க்கு. வெரி குட். அப்போ ஃபிசிக்ஸ் தான் நம்ம அதிகமாக கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக. அப்போ முடிஞ்ச அளவு இதெல்லாம் வந்து கட் ஷார்ட் பண்ணிட்டு டக்குன்னு நம்ம ஃபிசிக்ஸ்க்கு வரணும். உங்களோட ஃபேவரட் சப்ஜெக்ட் என்ன? ஃபிசிக்ஸ் தான். ஃபிசிக்ஸ் தான். ஏன்னு சொல்லுங்கள். ஏன்னா மோஸ்ட்டாக எல்லாருக்கும் வந்து பயாலஜி தான் பிடிக்கும், ஃபிசிக்ஸ் கஷ்டம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு கிளாரிட்டியோட ஃபிசிக்ஸ்னு சொல்கிறதுனால உங்ககிட்ட இந்த கொஸ்டின் கேட்குறேன், ஏன் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் பிடிக்கும்? பயாலஜி வந்து சும்மா நம்ம வாசித்து மனப்பாடம் பண்ணுறது தான். படிக்கிறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காகவோ இல்லை ஒரு கான்செப்ஷுவலாகவோ இருக்கிற விஷயம் வந்து ஃபிசிக்ஸில் தான் இருக்குது. அதை நம்ம ரியல் லைஃப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அப்புறம் நியூமெரிக்கல்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து ஃபிசிக்ஸில் தான் இருக்கிறதுனால தட் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங். இப்போ நம்ம போர் அடித்தா சில பேர் மேத்ஸ் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து ஃபிசிக்ஸ் போடுறது. ஆனால் அந்த நியூமெரிக்கல்ஸை பார்த்து நிறைய பசங்க பயப்படுறாங்களே. ஆக்சுவலாக பார்த்தா நியூமெரிக்கல்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. கான்செப்ட் கிளியராக இருந்தாலே நியூமெரிக்கல்ஸ் ஒரு விஷயமே இல்லை, மேத்ஸ் மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்ம ஒரு ஐஸ் பிரேக் மாதிரி எல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது நடுவில் வந்து நம்ம ப்ராப்ளம் போடுறது ரொம்ப நல்லது. டே ரீட் பண்ணிகிட்டே இருந்தால் கூட ரொம்ப சோர்வாக ஃபீல் ஆகும். ஏதாவது நம்ம நியூமெரிக்கல்ஸ் மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுத்தோம்னா இட் வில் பி ரெஃப்ரெஷ். உங்களோட ஆன்சரில் மேம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேம் ஃபிசிக்ஸ் தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ உங்களை ரெஃப்ரெஷ் பண்ண வச்சுக்கிறதுக்கும் மோட்டிவேட்டடாக வச்சுக்கிறதுக்கும் நீங்கள் டவுனாக இருக்கும்போது உங்களை தூக்கி விடுறதுக்கும் ஃபிசிக்ஸ் நிறையா ஹெல்ப் பண்ணும். பசங்களாம் நோட் பண்ணிக்கோங்க, ஃபிசிக்ஸ் போட ஆரம்பிச்சிருங்க. இனிமேல் ஃபிசிக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும் முதல்ல. ஆமாம். நீங்கள் உங்களை டாக்டராக என்னைக்காவது விஷுவலைஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? டெய்லியா? ஓகே. அப்படி விஷுவலைஸ் பண்ணும்போது உங்களோட ஃபீல் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக ரொம்ப, ஏன்னா வந்து நம்ம அந்த கோலாக வச்சு டெய்லி இதுக்காக ஓடுறோம். ஸோ அது கடைசியாக ஒரு நாள் கிடைக்கும் போது எப்படி இருக்கும், அது ஒரு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் தான். பிளான் பி என்னவா இருக்கும்? இஃப் நாட் டாக்டர் அப்படிங்கும் போது வேற என்னவா இருக்கும்? பிளான் பி இஸ் டு மேக் பிளான் ஏ ஒர்க். அந்த மாதிரி எனக்கு வந்து பிளான் பிலாம் எதுவுமே இல்லை. ஒரு 1 shot டாக்டர்னா கவர்மெண்ட் சீட் தான் வந்து ஒரே கோல்.
there's no plan B. ஸோ வெரி குட். இந்த டிட்டர்மினேஷனே அவங்களோட கொண்டு சக்ஸஸ் போயிடும். கொண்டு போயிடும். அவங்கள பாருங்க, டாக்டர் மட்டும் கிடையாது, மெரிட் சீட்டு, கவர்மெண்ட் சீட்ல நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு அவங்களுடைய இல்லை, ஸ்டாண்டர்டை ஹையா செட் எவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது நடக்கும். மேனிஃபெஸ்டேஷன் வந்து நடக்கும். ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் பண்ணிடலாமா? Okay. ஓகே. பிசிபி ஆர் பிசிஎம்? PCB. ஃபேவரட் நீட் சப்ஜெக்ட்? Physics. ஒன் வேர்ட் டு டிஸ்கிரைப் நீட் ப்ரிப்பரேஷன்? Challenging. Hard work. என்சிஆர்டி ஆர் ரெஃபரன்ஸ் புக்ஸ்? NCERT. ஆன்லைன் கோச்சிங் ஆர் ஆஃப்லைன் கோச்சிங்? Offline. மார்னிங் ஸ்டடி ஆர் நைட் அவுல்? Morning study. மோஸ்ட் ஃபியர்ட் நீட் டாபிக்? Organic chemistry. ஸ்ட்ராங்கஸ்ட் டாபிக் இன் பயாலஜி? Human physiology. எல்லாருக்கும் இருக்கிறது. ஆர்கானிக் ஆர் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி? Inorganic. கைனமேட்டிக்ஸ் ஆர் தெர்மோடைனமிக்ஸ்? Kinematics. ஹவு மெனி hours do you study daily? 4 to 5 hours apart from classes. How many mock tests per week? 3. NEET UG 2026. How do you feel? Confident or nervous? Confident தான். சாய்ஸே கிடையாது கீர்த்திக்கு. One thing you can't study without? Breaks. Your dream medical college? MMC or BMC. MMC நாங்கள் டாக்டர் டான் வச்சு ஒரு பாட்காஸ்ட் போட்டிருக்கோம். டானே நம்ம ப்ராடக்ட் தான், கனாவோட ப்ராடக்ட் தான். Coffee, tea or water during study? Water. Short breaks or long breaks? Short. Flashcards or full notes? Flashcards. Study with friends or alone? Depends, but mostly alone. One motivational quote you live by? No pain, no gain. Hard work தான். Rank your subjects: physics, chemistry, biology. Physics, biochemistry. Top revision hack? Short notes and mind maps. Do you believe in luck or hard work? Hard work. If not MBBS, then what? நாட்டுக்கு வேலையே இல்லை, MBBS தான். ஐ லைக் யுவர் கான்ஃபிடென்ஸ். நீங்கள் ரிவிஷன் பற்றி சொல்லும்போது டெஸ்ட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. ஸோ நீங்கள் எப்படி டெஸ்ட் எழுதும்போது ஹவு டு யூ ஃபீல்? அண்ட் டெஸ்ட்டு முக்கியங்கிறத சொல்லிட்டீங்க. அண்ட் டெஸ்ட்டு எழுதும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் இருக்கும்? டெஸ்ட் வந்து யோசிக்கும் ஐயோ டெஸ்ட்டா அப்படின்னு தான் இருக்கும். பட் அது வந்து ஆக்சுவலாக பார்த்தா ஐடியலாக போஸ்ட்போன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமே இல்லை. அது அப்பப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்பப்போ டெஸ்ட் எழுதிட்டா ரொம்ப நல்லது. இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் டெஸ்ட்டுங்கிறது. நீங்கள் டெஸ்ட்டை போஸ்ட்போன்லாம் பண்ணியிருக்கீங்களா? நிறைய தடவை. பட் அதை பண்ணக்கூடாது. 12th அட்லீஸ்ட் பண்ணாதீங்க. ஆமாம். இந்த மாதிரி டெஸ்ட்டை போஸ்ட்போன் பண்ணுற மைண்ட் செட் எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்குது. அதை மாற்றுறதுக்காக தான் நம்ம கனா அகாடமியில் வி ஹாவ் லைவ் டெஸ்ட். ஸோ லைவ் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, டீச்சர்ஸ் வந்து லைவாக வந்து உங்களுக்கு கொஸ்டின் வாசிப்பாங்க. அப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அண்ட் எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து எவ்வளோ டைமில் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதும், ஃபஸ்ட்டு யார் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதும் உங்களுடைய டைமிங்ஸோட ரேங்கிங் அதில் வரும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் இந்த ரேங்கிங் வரும். லீடர் போர்டு உங்கள் எல்லாருக்கும் டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு பண்ணணும். இதை நாங்கள் வந்து கிராஷ் கோர்ஸ்லேயே நாங்கள் நல்லாவே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். எல்லா குழந்தைங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதை பண்ணாங்க. அண்ட் நீங்கள் டெஸ்ட்டை போஸ்ட்போன் பண்ண முடியாது. ஏன்னா நாங்கள் முன்னாடி நிற்போம், நாங்கள் தான் கொஸ்டின் படிப்போம், நீங்கள் ஆன்சர் பண்ணியே ஆகணும். ஸோ யூ கான்ட் போஸ்ட்போன். அதனால் நீங்கள் போஸ்ட்போன் பண்ணாமல் கீர்த்தி மாதிரி டெஸ்ட்டை கண்டினியூஸாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கனா அகாடமியோட லைவ் டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். ஸோ கீர்த்தி, இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆஸ்பிரன்ஸ் மனசில் என்னெல்லாம் பயம், என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் இருந்துச்சோ அதெல்லாம், அண்ட் அவங்க மனசில் என்னெல்லாம் நினைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக அவங்கள பார்த்து நாங்கள் எல்லாமே கேட்டு கிளாரிஃபை ஆக்கிட்டோம். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் ப்ரிப்பரேஷன். அண்ட் கனா அகாடமியோட டாக்டர் சீரீஸில் அடுத்து உங்களை சீக்கிரமே நாங்கள் உங்களை கூப்பிடுவோம். அண்ட் இதே மாதிரியே ஒரு பாட்காஸ்ட் நாங்கள் 2 பேரும் தான் வருவோம். கண்டிப்பாக நம்ம பண்ணலாம். All the best. Thank you so much. Thank you. All the best, Kirti. Thank you, sir.